ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله عز وجل في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை மிகவும் அழகான அமைப்பிலே படைத்து எந்தவிதமான குறைகளுமின்றி சீரான முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்றென்றும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்னையும் உங்களையும் மீட்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இன்று எம்மை எல்லாம் விட்டு மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றைக்குமே மறக்க முடியாத எம்முடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த மண்ணுக்கு மேலே எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஃபர்ல் ஐனான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது அழைப்பை ஏற்று அவனுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறையச்ச வாழ்லும் இஹ்லாஸான அவனும் தான் ஒரு மனிதனின் இம்மை மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற சுபசோபனத்தோடு அன்புக்குரியவர்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மையெல்லாம் இந்த உலகத்தில் படைத்து வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருப்பது என்பது மிக பெரும் ஒரு நிஅமத்தாக அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் ஒரு புது வருடத்தில் ஒரு புத்தாண்டில் காலில் எடுத்து வைத்த வண்ணம் இருக்கிறோம். இஸ்லாமிய கணிப்பேட்டின் அடிப்படையிலே ஹிஜ்ரி ஆண்டின் 1448வது ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையில் ஆரம்ப நாட்களில் நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் தொடக்கம் மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 என்பதை அல்லாஹ் அல் குர்ஆன் மூலமாக நிர்ணயம் செய்கிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷ்ர ஷஹ்ரன் யௌம ஹலக்க ஸமா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்ல் மின்ஹா அர்பஅத ஹுரும். அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் முதல் இந்த உலகத்தில் ஒரு வருடத்தின் எண்ணிக்கை, ஒரு வருடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 4 மாதங்களாகும். அல்லாஹ்வின் வேதத்தில் குறிப்பிடப்பட்டது இத்தனை தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியமிக்கது, சிறப்பு மிக்கது, யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டது, இரத்தங்கள் ஓட்டுவது தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அது எது என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, இன்ன ஸமான் கத் இஸ்ததார க ஹைஅதிஹி யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்ல். அல்லாஹ் இந்த உலகத்தில் வானம் பூமியை படைக்கப்பட்ட காலம் தொடக்கம் காலத்தை, நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அஸ்ஸனத்து இஸ்னா அஷ்ர ஷஹ்ரன், ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயம் செய்து வைத்துவிட்டு மின்ஹா அர்பஅத ஹுரும், அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஸலாத்துன் முத்தவாலியாத், 3 மாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரக்கூடியது. நாங்கள் கடந்து வந்த துல்காதா, அதை தொடர்ந்து வந்த துல்ஹிஜ்ஜா, இருக்கக்கூடிய முஹர்ரம், அதிலே ஒன்று தனிமையானது ரஜப் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வால் இரத்தங்கள் ஓட்டுவது என்பது தடை செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் அதிகம் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் அருள்கள் அதிகம் சுமக்கப்படக்கூடிய மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு வருடத்தின் முதலாவது மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இச்சந்தர்ப்பத்தில் தான் ஹிஜ்ரத்தும் முஹர்ரமும்
மர்மம் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நேரடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா சமுதாயங்களும், எல்லா உம்மத்துக்களும், எல்லா மனிதர்களும் அவர்களுக்கென்று தங்களுடைய காலங்களை கணிப்பதற்காக, தங்களுடைய ஆண்டுகளை கணிப்பதற்காக என்று ஒவ்வொரு வகையான கலண்டர்களை, ஒவ்வொரு வகையான விடயங்களை அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் மீலாதி என்று அல்லாஹ்வின் தூதருடைய பிறப்பை வைத்துக் கொண்டு, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் நபியாக பார்க்கக்கூடியவரை ஒரு கடவுளாக, ஒரு அல்லாஹ்வினுடைய அவதாரமாக அவர் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் அனுப்பப்பட்டு விட்டார், மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவார் என்கின்ற உண்மையை பொய்ப்பித்தவர்களாக அவருடைய பிறப்பையும் இறப்பையும் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ ஆண்டாக மீலாத் என்ற பெருவிலே ஒரு சிலர் அதை ஒரு கலண்டராக அறிமுகப்படுத்தினார்கள். இன்னும் ஒரு சிலர் அஸ்ஸீனி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை, பாரிசியை சார்ந்தவர்கள் பாரிசி என்ற ஒரு வழிமுறை, யகூதிகள் அவர்களுக்கான ஒரு வழிமுறை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிமுறைகளை பின்பற்றிய வண்ணம் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இதற்கான எந்த விதமான முகாந்திரமோ அல்லது அதற்கான எந்த விதமான திட்டவட்டமோ இருக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நாட்டவர்களுக்கு கடிதம் அனுப்புகின்ற பொழுது சஃபர் மாதம் என்று எழுதுவார்கள், முகர்ரம் மாதம் என்று எழுதுவார்கள், துல்ஹிஜ்ஜா என்று எழுதுவார்கள். ஆனால் அதற்கான வருட கணக்கீட்டு அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுவது கிடையாது. அன்றைய காலத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடைபெற்றால் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசப்படும். அல்லாஹ்வின் தூதர் பிறந்த வருடம் ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று அழைக்கப்பட்டது. எனவே ஆமுல் ஃபீல் என்று அந்த வருடத்தை குறிப்பிட்டு அதற்கு பிற்பாடு வந்த வருடங்கள் என்று அதை அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். பத்ர் யுத்தம் நடைபெற்றது, பத்ர் யுத்தத்தை தொடர்ந்து வந்த நாட்கள், பத்ர் யுத்தத்திற்கு பிற்பட்டது, பத்ர் யுத்தத்திற்கு முற்பட்டது என்று அதை சுட்டிக்காட்டி பேசிய வண்ணம் இருந்தார்கள். ஆனால் திட்டவட்டமான இப்படியான திகதிகள் என்று எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் மறைத்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய ஆட்சிப்படத்தை ஏறி தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த அளவுக்கு தேவைப்படவில்லை. அவர்களும் தன்னுடைய ஆட்சியை முடித்துவிட்டு மரணித்து விடுகிறார்கள். அதை தொடர்ந்து இந்த உம்மத்தின் மிக பெரும் தலைவர், இந்த உம்மத்தில் மீண்டும் ஒரு முறை அப்படிப்பட்ட தலைவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எந்த தலைவரை பார்த்து சமூகம் பேசுகிறதோ அப்படிப்பட்ட தலைவரான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் ஆட்சிப்படம் வருகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ஆட்சிப்படம் வருகின்ற பொழுதுதான் உலகத்தின் பல பாகங்களில் இஸ்லாமிய ஆட்சியும் இஸ்லாமிய மார்க்கமும் விரிந்து சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா பாகத்திலும் முஸ்லிம்களும், முஸ்லிம் மன்னர்களும், முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்களும், ஏனைய மனிதர்களும் முஸ்லிம்களுக்கும் ஏனையவர்களுக்கும் கடிதங்களை பரிமாறக்கூடிய, இன்னொரு தொடர்பாளர்களை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பழைய கடிதங்களை, பழைய தகவல்களை எடுத்து பார்த்தால் வெறுமனே மாதங்களும் திகதிகளும் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வருடங்களை பற்றி சரியாக குறிப்பிடப்படவில்லை. இது எந்த வருடம் என்று அதை கணிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே இன்னஹு யஅதீனா மின்க குதுபுன் லைஸ லஹா தாரீக், உங்களுக்கு வரக்கூடிய கடிதம் எல்லாம், உங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் லைஸ லஹா ஃபீஹி தாரீக், அதிலே டேட்டுகள் கிடையாது, அதிலே ஆண்டுகள் கிடையாது, திகதிகள் கிடையாது. எனவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு மஷூரா செய்கிறார்கள், ஒரு ஐடியாவை கேட்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்கிறார்கள். நாங்கள் ரோமர்களை போன்று அவருடைய வழிமுறையை பின்பற்றுவோம், நாங்கள் கிறிஸ்தவர்களை போன்று ஒரு மனிதர் மரணித்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவருடைய ஆண்டை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு ஒப்பின் என்று பேசுகிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மரணித்த தேதியை வைத்து அவர் மரணித்ததன் பிற்பாடு என்று பேசுவோம். ஒரு சிலர் இல்லை இல்லை, அவர் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர், நுபுவத்துடைய ஆண்டு, அதை பிரகடனப்படுத்துவோம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் ஒவ்வொருவராக ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அர்ரிஹ் லிமபஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وقال بعضهم لمهاجرة رسول الله صلى الله عليه وسلم فقال عمر بل نؤرخ لمهاجرة رسول الله صلى الله عليه وسلم فإن مهاجرته فرق بين الحق والباطل. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்கிறார்கள், இதுவெல்லாம் தேவையில்லை, இதுவெல்லாம் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் எந்த ஒரு வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மிகவும் விருப்பமான, தனக்கு மிகவும் அன்பான எந்த ஒரு வருடத்தில்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக துஆ கேட்கப்பட்டு அந்த ஊர் பிரயோசனப்படுத்தப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சூழக்கூடிய இடமாக இருக்கிறதோ அந்த ஊருக்கு சென்று அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டால் பல லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவேன் என்று சொல்கிறானோ அப்படிப்பட்ட மக்கா மாநகரத்தை விட்டு தாயும் பிள்ளையுமாக சகோதரத்துவமாக தொழில் ரீதியாக இன்னொரு என்ன எல்லாமுமாக இருந்த அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வின் தூதர் விரட்டி அனுப்பப்பட்டார்களே. அல்லாஹ்வின் தூதர் கனத்த மனதுடன் அந்த ஊரை விட்டு இன்னும் ஒரு ஊருக்கு சென்றார்களே. அல்லாஹ்வின் தூதர் நான் விரும்பக்கூடிய ஊர், நான் காதலிக்கக்கூடிய ஊர், எனக்கு நேசமான ஊர், யா அல்லாஹ் இந்த மக்கா மாநகரத்தை விட்டு இந்த மக்கள் எல்லாம் என்னை வெளியேற்றாவிட்டால் நான் உன்னை விட்டு வெளியேற மாட்டேன் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட மக்கா மாநகரத்தை விட்டு கவலையோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் நடைவழியிலே குறைஷி காபிர்களை ஏமாற்றிவிட்டு குறைஷி காபிர்களுக்கு முன்னால் சவால் விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எப்படி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்களோ அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த புலம்பெயர்வு என்ற அந்த தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு இன்னும் ஒரு ஊருக்கு அவர்கள் கடலில் சென்றார்களோ அந்த ஹிஜ்ரத்தை தான் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அதைத்தான் இஸ்லாமிய ஆண்டின் கணக்கீடாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள். எல்லோரும் அந்த சபையிலே ஆமோதிக்கிறார்கள். எல்லோரும் அதைத்தான் தங்களுடைய ஆண்டாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அச்சந்தர்ப்பத்திலே தான் இன்னும் ஒரு சிலர் கேட்கிறார்கள், சரி பரவாயில்லை, நாங்கள் ஹிஜ்ரத்தை கொண்டு வருகிறோம், அதற்கான காரணம் என்ன என்று கேட்டவுடனே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபஇன்ன முஹாஜரத்தஹு ஃபர்குன் பைனல் ஹக்கி வல் பாத்தில். நிச்சயமாக இந்த ஹிஜ்ரத் இருக்கிறதே, இந்த ஹிஜ்ரத் செய்தார்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது உண்மைக்கும் பொய்க்கும், தெளிவானதுக்கும் தெளிவற்றதுக்கும், சிறுக்குக்கும் மிதாத்துக்கும் தௌஹீதுக்கும் இடையிலான ஒரு தெளிவான வழிகேடு, தெளிவான ஒரு பிரிவு. இதை தாண்டி சிறுக்கை விட்டுவிட்டு தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் சென்ற ஒரு விடயம். எனவேதான் நாங்கள் ஹிஜ்ரத் எடுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஒரு சில சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் நாங்கள் ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொள்வோம், பிரச்சனை கிடையாது, அந்த ஹிஜ்ரத்தின் அடிப்படையிலே எந்த மாதத்தை நாங்கள் முதலாவது மாதமாக எடுத்துக்கொள்வது? ஒரு சிலர் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தை எடுப்போம், அதுதான் அல் குர்ஆன் இறங்கிய மாதம். ஒரு சிலர் சொன்னார்கள், இல்லை நாங்கள் ரஜபை தான் எடுக்க வேண்டும், காரணம் எல்லா கண்ணியமான மாதங்களும் தொடர்ச்சியாக வருகிறது, ரஜப் மட்டும் தனித்துவமாக வருகிறது. ஒரு சிலர் சொன்னார்கள், நாங்கள் இருப்பது ஷஅபானுடைய மாதம், எனவே ஷஅபானுடைய மாதத்தை எடுப்போம் என்று. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை நாங்கள் முஹர்ரம் மாதத்தை எடுப்போம், இல்லை நாங்கள் முஹர்ரம் மாதத்தை எடுப்போம். அன்றைய காலத்தில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் என்று 12 மாதங்களும் காணப்பட்டது, ஹிஜ்ரி ஆண்டுதான் காணப்படவில்லை. நாங்கள் ஹிஜ்ரியை அறிமுகப்படுத்தி ஹிஜ்ரியின் முதலாவது மாதமாக முஹர்ரம் மாதத்தை அறிமுகப்படுத்துவோம். காரணம் என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று தங்களுடைய பாவக்கரைகளை போக்கிவிட்டு அன்று பிறந்த பாலகரை போன்று ஹஜ்ஜிலிருந்து எல்லா மக்களும் மீண்டும் மக்காவிற்குள் வருகிறார்கள், மீண்டும் மதீனாவுக்குள் வருகிறார்கள், மீண்டும் தங்களுடைய ஊர்களுக்கு வருகிறார்கள். எனவே அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு சுத்தமான மனிதர்களாக மீண்டு வரக்கூடிய நாட்கள் என்பது புத்தம் புதிய நாட்களாக, புத்தம் புதிய வருடமாக, புத்தம் புது மாதமாக இருக்கட்டும். எனவே ஹிஜ்ரி என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய கணக்கீட்டின்படி ஹிஜ்ரி ஆண்டு, அதன் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில் வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் அனைவரும், அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஹலஃபுகள் என்று சொல்லக்கூடியவர்களும் சலஃபுகள் என்று சொல்லக்கூடியவர்களும், முன்னே இமாம்கள் பின்னே இமாம்கள் என்று எல்லாரும் எல்லா அறிஞர்களும் ஒன்று ஓகவித்த முடிவின் அடிப்படையில் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அன்றிலிருந்து தான் ஹிஜ்ரி என்ற வருட கணக்கீட்டின் ஆரம்பமாகிறது. அது ஆரம்பித்து 1448 ஹிஜ்ரி ஆண்டில் நான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்றின் மிக சுருக்கத்தை நான் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஹிஜ்ரத் பயணம் நானும் நீங்களும் படித்திருக்கிறோம். அதாவது பலர் ஹிஜ்ரத் என்பது முஹர்ரம் மாதத்தில் தான் நடைபெற்றது. எனவே தான் முஹர்ரம் மாதம் முதலாவது மாதம் ஹிஜ்ரத் என்று தவறான ஒரு கணக்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நிச்சயமாக ஹிஜ்ரத் இடம்பெற்றது ரபியூனில் அவ்வலில் தான் ஹிஜ்ரத் என்ற அந்த தியாகம் நடைபெற்றது என்கின்ற ஒரு செய்தியை ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே ஒரு செழிப்போடு, அமீன் என்ற ஒரு பெயரோடு, சாதிக் என்ற ஒரு பெயரோடு, ஒரு நம்பிக்கையான அமானிதமான சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலை வணக்கத்தை அப்படியே வெறுக்கிறார்கள், வட்டியையும் சூதுவையும் வெறுக்கிறார்கள். அவர்கள் பெண்களுடனான தொடர்பை விட்டுவிட்டு தூரமாகிவிட்டு ஹிரா குகையின் ஒரு மூலையில் இருந்து கொண்டோ தன்னந்தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை நோட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு ஏகத்துவத்தின் ஒளியாக அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு மேலிருந்து அல் குர்ஆனை ஆரம்பிக்கிறான் என்ற வார்த்தையோடு அந்த
வார்த்தையோடு பரிணாமிக்கப்பட்ட அல் குர்ஆன் ஏகத்துவத்தையும் இன்னொரு மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களையும் விடயங்களையும் எடுத்துச் சொல்ல சொல்ல மக்களுக்கு மத்தியில் இருந்து வெறுப்புகளும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கிளம்புகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கா மாநகரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அல் குர்ஆன் இறக்கப்பட்டவுடன் இது அல் குர்ஆன் தான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ஹதீஜா அம்மையார் பரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அவருடைய உறவினரிடத்தில் சென்று சொல்லுகின்ற பொழுது பரக்கத் இப்னு நௌஃபல் சொல்கிறார், யா முஹம்மதே அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதராகி விட்டீர்கள், நீங்கள் நபியுல்லாஹ், அல்லாஹ்வின் நபியாகி விட்டீர்கள். ஒரு நாள் இந்த மக்கா மாநகரை விட்டு மக்கள் எல்லாம் உங்களை வெளியேற்றுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்பார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா? அந்த அளவுக்கு இரக்கமான பாசமான இரத்தமும் சதையும் போன்ற ஒரு பிணைப்பில் இருந்தவர்கள், நகமும் சதையுமாக இருந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா மாநகரத்தில் இருக்க முடியாமல் முதலாக அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். மீண்டும் இன்னும் ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு செல்லப்படுகிறது. மூன்றாவது தாயிஃபுக்கு செல்கிறார்கள். நாங்கள் படித்த வரலாறு, தாயிஃபிலே ஷைபு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு புதைகுழிக்குள் போடப்பட்டு அவர்களுக்கு உணவில்லாமல், உண்ணுவதற்கு உணவில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இலைகளையும் குலைகளையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மாடுகளும் சாப்பிடுவதை போன்று இலைகளையும் குலைகளையும் சாப்பிட்டோம். அதனுடைய தண்டுகளும் பட்டைகளும் எங்களுடைய கடவாய் பற்களையும் தாடைகளையும் உடைத்து விட்டது. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. எங்களுடைய மலங்கள் ஆட்டினுடைய புழுக்கைகளை போன்று எங்களுடைய மலங்கள் இருந்தது என்று சஹாபாக்கள் கவலையாக சொல்வார்கள். இத்தனையும் தாண்டித்தான் 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டளையிட்டான், நீங்கள் ஹிஜ்ரத் என்ற ஒரு தியாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், அதுவும் மதீனா மாநகரத்தை நோக்கி என்று. அல்லாஹ்வின் தூதர் முதலில் செல்லவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் அனுப்புகிறார்கள். எல்லோரும் கட்டம் கட்டமாக போகின்ற பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கையிலே ஒரு நபித்தோழரை படுக்க வைத்து விட்டு அவர்கள் செல்கிறார்கள். இடையிலே ஒரு மனிதரை காண்கிறார்கள். அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. யாரொருவன் அல்லாஹ்வின் தூதர் என்று பேர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய முகம்மதுடைய தலையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு 1000 சிகப்பு ஒட்டகங்கள் கொடுக்கப்படும் என்ற அறிவித்தல். அந்த அறிவித்தலுக்கு ஆசைப்பட்டு சுராக்கா என்று சொல்லக்கூடியவன் ஓடி வருகிறான். நான் கண்டுவிட்டேன் என்று அவன் அல்லாஹ்வின் தூதரை பற்றிய செய்தியை கொண்டு போவதற்கு முன்னால் அல்லாஹ் சூரா யாசீனிலே பேசுகிறான், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை காப்பாற்றி விட்டோம். அவரை யாரும் கொலை செய்ய முடியாது, அவரை யாரும் அழித்து விட முடியாது, அவருக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்ற அல் குர்ஆனிய வசனம் அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஒவ்வொரு விதமான அத்தாட்சிகளையும் அருட்குறைகளையும் அல்லாஹ்வின் தூதர் காட்டி அல்லாஹ்வின் தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற தியாகத்தின் பயணம் தான் ஹிஜ்ரத் என்ற பயணம். அல்லாஹ்வின் தூதர் மதீனா நகரத்திற்கு செல்கிறார்கள். அதற்கு முன்னால் மதீனாவிலிருந்து ஒரு சில சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து இஸ்லாத்தை படித்து அவர்கள் மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து முஸ்அப் இப்னு உமைர் போன்றவர்கள் மதீனாவுக்கு சென்று அங்கே ஏகத்துவ பிரச்சாரத்தில் நிலையாட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் மதீனா நகரம் என்பது ஒரு நாடாக 2 இடமாக அப்படியே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2இல் ஒன்றுக்கு தலைவராக இருப்பவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலிருந்து அணிந்திருந்த அதே ஆடையோடு வருகிறார்கள். சஅத் இப்னு முஆத் தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு கீழிறங்கி அல்லாஹ்வின் தூதரை அந்த இடத்தில் உட்கார வைக்கிறார்கள். மதீனா நகரத்தை அந்த மதீனா என்று சொல்லக்கூடிய நாட்டை 2ஆக பிரித்து 2இல் ஒரு பகுதி ஆட்சி செய்த இந்த சஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வின் தூதருடைய கையிலே அப்படியே பொறுப்பை கொடுக்கிறார்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் பிற்பாடு. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தியாகத்தின் செம்மல்களால் உருவாக்கப்பட்ட பயணம் ஹிஜ்ரத் பயணம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு உதவி செய்யாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா உதவி செய்தான். இது அக்ரஜஹுல் லதீன கஃபரு, காஃபிர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை மக்காவிலிருந்து வெளியேற்றுகின்ற பொழுது இதுகுமா ஃபில் கார், அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய நண்பருமான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவும் குகையிலே தஞ்சம் புகுந்து கொண்டிருந்தார்களே. அவர்கள் இருவரும் மாத்திரம் இருந்து கொண்டிருந்தார்களே. ஒரு பலகைக்கு கீழே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பலகைக்கு மேலே காஃபிர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டையால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் மேலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், கீழே எட்டி பார்த்தால் எங்களை கண்டுகொள்வார்கள், நாங்கள் இருவரும் இருக்கிறோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்கின்ற பொழுது
அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வசனத்தை இறக்குகிறான். இதுகுமா ஃபில் கார் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வ அய்யதஹு. அல்லாஹ் சொல்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் எங்களுடைய நபிக்கு அறிவித்தோம், நீங்கள் இருப்பது இருவர் அல்ல, சாலிசுகுமா உங்களில் மூன்றாவதாக நான் இருக்கிறேன், உங்களில் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை நாங்கள் அறிவித்தோம். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா அவர்கள் பார்க்காத படைகளை வைத்து நாங்கள் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா வல்லாஹு அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் சூரத் தௌபாவினுடைய 40வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் மிக உயர்ந்தது, காஃபிர்கள் இறை மறுப்பாளர்களுடைய வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் அப்படியே நாங்கள் கீழே போட்டு விட்டோம், தனித்து விட்டோம், இல்லாமலாக்கி விட்டோம், தலைகுப்பராக புரட்டி விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, ஹிஜ்ரத் பயணத்தின் போது நடந்த சம்பவங்களும் அதில் உள்ள நபித்துவத்தின் அடையாளங்களும் இப்படிப்பட்ட குறுகிய நேரத்திற்குள் பேசி முடிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் அல்ல. மணிநேர கணக்கிலிருந்து விரிவாக பேசப்பட வேண்டிய விடயங்கள். அல்லாஹ் சூரத்து யாசீனிலே பேசுகிறான். ஒரு சிலர் அவர்களை பார்க்கின்ற பொழுது மண்ணை தூவிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் செல்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைத்து காட்டினான். ஒரு சிலர் அவர்களை கண்டு அவருடைய தலைவரிடத்தில் சென்று முறையிட பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து அந்த ஒட்டகங்கள் மண்ணை விட்டு வெளியில் வராமல் அந்த கால்கள் எல்லாம் அப்படியே மண்ணுக்குள் புதைந்து கொண்டு வெளியில் வர முடியாத நபித்துவத்தின் அடையாளத்தை அல்லாஹ் தஆலா காட்டினான். இப்படியாக எண்ணில் அடங்க முடியாத பல்வேறுபட்ட அடையாளங்கள் மத்தாட்சிகளும் அச்சந்தர்ப்பத்தில் காணப்பட்டது. இப்படியாக சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவுடனே மதீனாவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பாக பண்பாக மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள். சகாபாக்கள் சொல்வார்கள், மதீனாவாசிகள் சொல்வார்கள், அன்சாரிகள் சொல்வார்கள், எங்களுடைய ஊரிலே மதீனா நகரத்திலே சூரியன் உதிக்கப்பட்ட நாட்களில் மிகவும் சிறப்பான மிகவும் சந்தோஷமான நாங்கள் விரும்பிய நாள் எது தெரியுமா? எந்த தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களால் குறைஷி குஃபார்களால் விரட்டப்பட்டு எங்களுடைய பூமிக்குள் காலில் இழுத்து வைத்தார்களோ அதைத்தான் நாங்கள் சூரியன் உதித்த தினங்களிலே மிகச் சிறப்பான ஒரு தினமாக மிகவும் நல்ல ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம் என்று அன்றைய அன்சாரி தோழர்கள் சொல்வார்கள் என்ற ஒரு விடயத்தை நானும் நீங்களும் படித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள், அன்சாரிகள் மதீனாவாசிகள் மக்காவாசிகளுக்கு உதவி செய்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் வரலாறு காணாத ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள். சகோதரத்துவம் என்பது நாங்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது ஓ சகோதரரே, ஓ தோழரே, ஓ நண்பரே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அழைக்கின்ற வெறும் வாய்ப்பேச்சான சகோதரத்துவம் கிடையாது. சகோதரத்துவம் என்பது ஒரு தாயினுடைய கருவறையிலே பிறந்த 2 பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை விட மிக பாரிய ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் இடையில் உருவாக்கினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையே உருவாக்கப்பட்ட சகோதரத்துவம். உதாரணத்திற்கு ஒரு வரலாற்றை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவராக சாட்டி விடுகிறார்கள், நீங்கள் இவரோடு என்று. சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நீங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நண்பராக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்லி முஆனக்கா செய்து சகோதரத்துவமாக இருக்கின்ற பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மதீனா நகரத்தில் மிக பெரும் செல்வந்தன் நான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, உங்களுக்கு நான் என்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரிசமனாக 2ஆக பிரித்து ஒரு பங்கை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன். சஅத் இப்னு ரபி சொல்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, நீங்கள் மனைவி இழந்தவர்களாக பிள்ளைகளை இழந்தவர்களாக மக்கா நகரத்தை விட்டு வந்திருக்கிறீர்கள். இதோ எனக்கு ஒரு சில மனைவிமார்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரன் தனிமையில் இருக்கிறான் என்பதை பார்த்துவிட்டு சுபஹானல்லாஹ், சகோதரத்துவத்தின் உச்சம், இதோ உங்களுக்கு பிடித்த மனைவியை நீங்கள் கைகாட்டுங்கள், அவரை நான் தலாக் விடுகிறேன், அவரை நான் தலாக்கு சொல்லுகிறேன், அவருடைய இத்தா காலம் முடிந்ததன் பிற்பாடு நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். சகோதரத்துவம், ஒரு தாய்க்கு பிறந்த 2 பிள்ளைகள் கூட சொல்லப்படாத சகோதரத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் இடையிலே பிடித்து காட்டினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கண்கள் கலங்கியவர்களாக சஹாபாக்களை பார்த்து சஅத் இப்னு ரபியை பார்த்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர்
ஷைத்தான் இருக்கிறானே உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் தர்மம் செய்ய பார்த்தால், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழித்தால், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் தான தர்மமாக கொடுத்தால் உங்களுக்கு ஃபக்ர், ஏழை தன்மை வந்துவிடும், பிச்சைக்காரர்களாக மாறிவிடுவீர்கள், உங்களிடம் பணம் குறைந்துவிடும் என்று ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்களில் தூண்டிக்கொண்டே இருப்பான். எல்லா துண்டல்களையும் தாண்டிவிட்டு சஅத் இப்னு ரபீ சொல்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபை பார்த்து, எனக்கு இருக்கக்கூடிய மனைவிமார்களை உங்களுக்கு பிடித்தவரை கை காட்டுங்கள், நான் தலாக் விடுகிறேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொன்னார், தேவையில்லை. ஜஸாக்குமுல்லாஹு கைரா, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வ அஹ்லிக. அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் பரக்கத்து செய்வானாக. சஅத் இப்னு ரபீ, எனக்கு நீங்கள் மதீனாவின் சந்தை பகுதியை காட்டுங்கள். நான் யார் தெரியுமா? மக்கமா நகரத்தின் மிக பெரும் செல்வ சீமாட்டியின் சொந்தக்காரன் நான். என்னுடைய குடும்பத்தால் செல்வந்தனாவுடன் அல்ல நான். மிக பெரும் தொழிலாளி, மிக பெரும் வியாபாரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஆகிய நான் மிக பெரும் செல்வந்தன். குறைஷி காஃபிர்கள் விரட்டி விட்டார்கள், என்னுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் பறித்து விட்டார்கள். இப்போது நான் ஏழையாக இருக்கிறேன். சஅத் இப்னு ரபீ, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். எனக்கு நீங்கள் சந்தை பகுதியை காட்டுங்கள், நான் எனக்கு முடியும், வியாபாரம் செய்து என்னால் முன்னால் வர முடியும் என்று சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொல்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சந்தைகள் காட்டப்படுகிறது. வரலாறுகள் சொல்கிறது, வெறும் 3 வருடங்களில் மதீனாவின் மிக பெரும் செல்வந்தனாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாறினார்கள். வெறும் 30 வருடங்களில் உலகத்தின் மிக பெரும் செல்வந்தனாக, வேர்ல்ட் பிகெஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மாறினார்கள். இன்று நாங்கள் எலான் மஸ்கை பற்றி பேசுகிறோம், பில்கேட்ஸை பற்றி பேசுகிறோம். எல்லாருடைய சொத்துக்களுக்கும் மேலாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மக்கா நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு உடுத்துவதற்கு உடை இல்லாமல், உண்ணுவதற்கு உணவில்லாமல், உறவு கொள்வதற்கு மனைவி இல்லாமல் இருந்தவர் மிக பெரும் செல்வந்தராக வெறும் 30 வருடங்கள் மாறிவிடுகிறார். அவர் மரணித்து விட்டார். வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறார்கள், அவர் மரணித்ததன் பிற்பாடு அவருடைய சொத்துக்களையும் பொருளாதாரங்களையும் கணக்கிட்டு பார்த்தால் இதுவரை காலம் யாருக்கும் எப்ராக்சிமிலிட்டியாக, அதாவது ஏறத்தாழ என்ற கணக்கைத்தான் சொல்ல முடியுமே தவிர அச்சுட்டாக இவ்வளவுதான் அவருடைய சொத்து மதிப்பு என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு சொத்துக்கு சொந்தக்காரராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மாறிவிட்டார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள். வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ظுலிமு லனுபவியன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா வல் அஜ்ருல் ஆখিরাতি அக்பர் லவ் கானூ யஅலமூன். அல்லாஹ் சொல்கிறானே, வல்லதீன ஹாஜரு, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்களோ, மின் பஅதி மா ظுலிமு, தனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதன் பிற்பாடு, லனுபவியன்னஹும், அவர்களுக்கு நாங்கள் ஃபித் துன்யா அல் ஹசனா, இந்த உலகத்தின் சிறந்ததையும் கொடுப்போம், வல் அஜ்ருல் ஆখিরাতি அக்பர், நாளை மறுமையினர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியும் மிக பெரிதாக இருக்கும். லவ் கானூ யஅலமூன், அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இப்படியாகத்தான் அந்த ஹிஜ்ரத்தின் பிற்பாடு மக்கா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு சென்றவர்கள் மதீனாவிலே மிக பெரும் முத்துக்களாக சகோதரத்துவத்தின் உச்சத்தில் அன்றைய சமுதாயம் காணப்பட்டார்கள். இன்று நாங்கள் அந்த ஹிஜ்ரத் வந்துவிட்டால், ஹிஜ்ரத்தின் ஆண்டு முடிந்துவிட்டால், முஹர்ரம் என்று வந்தவுடனே அவர்கள் ஜனவரியை கொண்டாடுகிறார்கள், ஹெப்பி நியூ இயர் என்று. நாங்கள் முஹர்ரத்தை கொண்டாடுகிறோம், அதாவது முஹர்ரம் முபாரக் என்றும், ஹெப்பி நியூ இயர் முஹர்ரம் என்றும், ஹெப்பி நியூ இயர் ஹிஜ்ரி என்றும் அதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மாற்று மதத்தவர்கள் தங்களின் பொது வருட பிறப்பை கொண்டாடுவதைப் போல சில முஸ்லிம்களும் இதில் அதிக ஆச்சாரங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். கடைகளுக்கு முன்னால் போட் போடுவதையும், இன்னொரு கடைகளிலே விலைக்கழிவுகள் வழங்கப்படுவதையும், ஹெப்பி முஹர்ரம் என்று அதற்கென்று அட்டைகள் தயாரிக்கப்பட்டு விஸ்கார்டுகளாக கொடுக்கப்படுவதையும், பாடசாலைகளில் முஹர்ரம் மாதம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு விசேட வளவாளர்கள் கொண்டு வரப்பட்டு அதற்கான உரைகளும் அதற்கான நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்யக்கூடிய விடயங்கள் சிறப்பாக இருக்கலாம், அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை பற்றி பேசக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், ஹிஜ்ரத்தை பற்றி பேசப்படலாம். ஆனால் அதை முஹர்ரம் என்ற பெயரிலே, முஹர்ரத்திற்கான கொண்டாட்டம் என்ற பெயரிலே, நாங்கள் புதுவரத்தை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே செய்வோமாக இருந்தால், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரொருவர் இன்னும் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாகிறார், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். யாரொருவர் எங்களுடைய மார்க்கத்தில் புதிதாக ஒரு விடயத்தை உண்டாக்குகிறாரோ அவருக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடையாது, அது அவரிடத்திலே திருப்பி அனுப்பப்படும் என்கின்ற நபிமொழியை நானும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த முஹர்ரம் மாதம் என்பது
என்பது அல்லாஹ் ஏனைய 11 மாதங்களுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம். அஃதலு சியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வின் மாதம் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது. இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை தான் நோன்பு நோட்பது என்பது. ஒரு சிலரை பார்க்கிறோம் ஒரு சிலர் என்று சொல்வதை விட ஷியாக்கள் என்ற போர்வையிலே ஷியாக்களாக இருந்து கொண்டோ முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய காஃபிர்கள் அவர்கள் முதல் 9 நாட்களை தொடர்ந்தேச்சியாக நோன்புகளை நோட்டு வந்து 10வது நாளே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டார்கள். 10வது நாளே கர்பலாவுடைய தினமாக அறிமுகப்படுத்தப்பட்டு 10வது நாளே கொலை செய்யப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பெருநாளுடைய தினமாக அன்றைய தினத்தை பெருநாளாக கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆஷூரா தினம் என்பது சியாம் யோமி ஆஷூரா தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே நோன்பு நோக்கத்தான் சொன்னார்கள். அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ கஃபிர ஸனத்தல்லதி கப்லா, சென்ற வருடம் முழுக்க நீங்கள் செய்த எல்லா விதமான பாவத்திற்கும் குற்றப்பரிகாரமாக நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் ஆசை வைக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்பட்டதுதான் இந்த முஹர்ரம் மாதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தின் மிகப்பெரும் தனித்து வாழ்ந்த மிகப்பெரும் முதலாவது ஒரு ஆண். எப்படிப்பட்ட ஆண்? ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனால் எல்லா ஆண்களும் கொலை செய்யப்பட்டு, எல்லா ஆண்களும் உயிரோடு புதைக்கப்பட்டு, எல்லா ஆண்களும் கடல்களிலும் ஆறுகளிலும் ஏரிகளிலும் தூக்கி வீசப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான் மூசா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதரான மனிதர் இந்த உலகத்தில் பிறந்து வளர்கிறார். கொலை செய்யப்படவில்லை, அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். ஒரு பெட்டிக்குள் வைத்து தண்ணீரால் கொண்டு செல்லப்பட்டு அல்லாஹ் எந்த மனிதரின் மூலமாக ஃபிரௌனுக்கு எதிர்ப்பு வருமோ, எந்த மனிதர் ஃபிரௌனை அழிப்பாரோ அப்படிப்பட்ட மனிதரை ஃபிரௌனை வீட்டில் வளர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அமைத்தான். ஒரு கொலை செய்தார்கள் தவறுதலாக, அதன் பிற்பாடு ஊரை விட்டு தலைமறைவாக இருந்தார்கள். மீண்டும் வந்தார்கள், சூனியக்காரன் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. ஒரு நபியாக இருந்தார்கள். அதன் பிற்பாடு ஒரு நாள் ஃபிரௌன் அவர்கள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். கடல் கொடுக்கிறது. நாங்கள் படித்த வரலாறு ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்கிறேன். தன்னிடமிருந்த கையில் இருந்த தடி அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து வகை அறிவிக்கிறான். யா மூசா மூசாவே இத்ரிப் பியாசாக்கல் ஹஜர், உங்களிடம் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய தடியால் நீங்கள் கல்லில் அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை நம்பிக்கை கொண்ட சமூகமும் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த ஃபிரௌனும் அவரை நம்பிக்கை கொண்ட சமூகமும் அப்படியே வருகின்ற பொழுது நடுக்கடலுக்குள் அவர்கள் வர மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகம் வெளியேறி வருகிறது. அல்லாஹ் எப்படி கடல் ஏற்கனவே இருந்ததோ அதே போன்று மீண்டும் இணைத்து விடுகிறான். உயிர் தொண்டை குழி அடைகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ரப்பை, மூசாவின் கடவுளை, மூசாவின் அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன், நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று ஃபிரௌன் அச்சந்தர்ப்பத்தில் ஈமானை ஏற்கிறான், இஸ்லாத்தை ஏற்கிறான். அல்லாஹ் மறுத்து விட்டான். உனக்கு ஈமான் கிடையாது, இஸ்லாம் கிடையாது, நீ காஃபிர் தான், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நீ ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய உடம்பை நாம் மறுமை வருகின்ற வரைக்கும் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவால் விட்டு இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்படுகிறது. நாளை மறுமை வருகின்ற வரைக்கும் ஃபிரௌன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜனாசாவாக இருந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, ஃபிரௌனால் அழிக்கப்பட வேண்டிய மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்டனால் தான் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு செல்கின்ற பொழுது ஃபவஜதல் யஹூத யஸூமூன யௌம ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் யஹூதிகள் எல்லாம் நோன்பு நோட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், மஹாதல் யௌம், இன்றைய தினம் என்ன நாள்? காலு ஹாதா யௌமுன் சாலிஹ், இது சிறந்த ஒரு நாள். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு நபி இஸ்ராயீல மின் அதுவிஹிம் ஃபஸாமஹு மூசா, பனு இஸ்ரவேலருடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள். எனவே அந்த நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்டார்கள். நாங்கள் நோன்பு நோக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபஅனா ஹக்கு பி மூசா மின்கும் ஃபஸாமஹு வ அமர பிஸியாமிஹி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாங்கள் தான் உங்களை விட மூசாவுடைய விடயத்தில் அதிக உரித்துடையவர்கள், எனவே நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நோன்பு நோட்டார்கள். மற்றவர்களை நோன்பு நோக்க சொன்னார்கள். அதே சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூத நஸராக்களுக்கு எப்போதுமே மாறு செய்ய வேண்டும் என்று சொல்வீர்கள், இந்த நோன்பிலே
நீங்கள் ஒற்றுப்போவதை போன்றிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். லஇன் பகைது இலா காபிலின் லஅஸூமன் நத்தாசி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பை நோட்பேன். யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி துரதிர்ஷ்டவசம் அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள். எனவே அதாவது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். அந்த ஆஷூரா தினத்தில் கட்டாய நோன்பு நோட்க வேண்டும். யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி தாசுஆ என்ற 9வது தினத்திலும் அல்லாஹ்வின் தூதர் நோன்பு நோட்க சொன்னார்கள். இந்த நோன்பு என்பது உங்களுக்கான கடந்த வருட பாவத்திற்கான குற்றப்பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறை வளர்ந்த சகாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய சிறுவர்களை அவர்கள் நோன்பு நோட்பதற்காக வேண்டி ஏவுவார்கள், நோன்பு நோட்பதற்காக வேண்டி பழக்குவார்கள். ஃபனசுவ்விமுஹு பஅத வனுசவ்விமு சுபியானனா. எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் நோன்பு நோக்க பழக்கிறோம். ஒரு சில வேளைகளில் குழந்தைகள் பசியால் அழுவார்கள், நோன்பை திறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நாங்கள் திறக்க விட மாட்டோம். கம்பளிகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை வைத்து பந்துகளை வைத்து அவர்களுக்கு நாங்கள் விளையாட கொடுத்து நேரத்தை கடத்தி விடுவோம். அவர்கள் அப்படியே நோன்போடு இருந்து அந்த நோன்பை பிடித்துக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையில் வளர்ந்த அன்னைமார்கள் தாய்மார்கள் அவருடைய சிறுவர்களுக்கு நோன்பு பழக்கிய வரலாற்று சம்பவங்களை பதிவு செய்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எதிர்வரக்கூடிய நாட்களில் முஹர்ரம் மாதம் 9வது நாள் 10வது நாள், குறிப்பாக 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்தை சரியாக கணக்கிட்டு பார்த்து அதை சரியாக அந்த தினத்தில் நோன்பு நோட்டு அல்லாஹ்விடத்தில் அருளை பெற்று கடந்த வருடத்திற்கான குற்றப்பரிகாரமாக பாவங்களுக்கான குற்றப்பரிகாரமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்பை வைத்து அல்லாஹ்விடத்தில் குற்றப்பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த கஸீரா கமா அமர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தில் துல்ஹஜ் அதாவது ஹிஜ்ரி அடிப்படையில் 1வது மாதமான முஹர்ரம் மாதம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அதிகம் நல்லமல்கள் செய்து தொழுகைகளை தொழுது குர்ஆன்களை ஓதி சதக்காக்கள் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மாதம். அதே நேரம் இப்படியான கண்ணியமான மாதங்களில் எப்படி அதிகம் நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறானோ, அதே சந்தர்ப்பத்தில் அந்த மாதத்தை புறக்கணித்ததில் பாவங்கள் செய்வோமாக இருந்தால், அனாச்சாரங்களை செய்வோமாக இருந்தால் அதற்கான தீமையும் அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். தௌபாவினுடைய 9வது அத்தியாயம் 36வது வசனம், ஃபலா ததலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். அந்த புனிதமான மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஹ்தஸல்லாஹு அர்பஅத அஷ்ஹுர் ஜஅலஹுன்ன ஹராமன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு 4 மாதங்களை தேர்வு செய்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வஅல்லம ஹுருமாத்துஹுன்ன வஜஅல الذنب فيهن أعظم وجعل العمل الصالح والأجر أعظم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த மாதங்களில் பாவங்களின் தீமையையும் நற்செயல்களின் நன்மையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்தியிருக்கிறான். எப்படி நன்மைகள் செய்தால் எங்களுக்கு நல்லமைகள் செய்தால் நன்மைகள் அதிகமோ, அதே போன்று பாவங்கள் செய்தால் பாவங்கள் அதிகமாகும். கத்தாதா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், இன்ன புல்ம ஃபில் அஷ்ஹுரில் ஹுரும். இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் பாவம் செய்வது என்பது அல்லாமுல் ஹதீஆ வ வஸ்ரன் மின்ஹு ஃபீஹி சிவா. ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய பாவங்களை விட இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் செய்யக்கூடிய பாவம் மிகவும் பாரதூரமானது, மன்னிக்கப்படாதது, அதிகமான தீமைகளை கொண்டது என்று சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம். எனவேதான் இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் ஷியாக்கள் என்ற போர்வையில் ஒரு சமூகம் இருந்து கொண்டோ தாங்களே கீறி கிளைத்து கொண்டோ நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்க செய்த அந்த நாளைத்தான் கர்பலா என்ற போர்வையில் கொண்டாடுகிறோம். அதற்குத்தான் நாங்கள் அந்த கவலைகளை அனுபவிக்கின்றோம் என்ற போர்வையிலே பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டோ தங்களுக்கு தாங்களே சாட்டைகளால் அடித்து கொண்டும் கீறி கிழித்து கொண்டும் தாங்கள் தான் உண்மையான கவலையை வெளிப்படுத்துகின்றோம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய காஃபிருடைய செயற்பாடுகளை விட்டு நானும் நீங்களும் தூரமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் அறியாமலேயே அந்த வலைக்குள் தள்ளிவிடப்படுவதை நானும் நீங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் இம்மாதத்தை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் ஒரு மாதமாக பயன்படுத்துகின்ற அதே வேளை ஷியாக்கள் இம்மாதத்தை வழிகேடுகளை அரங்கேற்றும் மாதமாக பயன்படுத்துவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிகாட்டின் உச்சத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போன்று 9 நாட்கள் தொடர்ந்தேச்சியாக நோன்பு நோற்று 10வது நாள் பெருநாள் கொண்டாடக்கூடிய தினமாக ஷியாக்கள்
எடுப்பதை பார்க்கிறோம். யூதர்களும் நசாராக்களும் குறிப்பாக இப்படியாக எடுப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நோன்பு நோட்பது என்பது பிழை கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நோன்பிலே சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடுவார்கள் என்று. எனவே அப்படியாக நாங்கள் இருக்க வேண்டும். தொடர்ந்தேர்ச்சியாக ரமலானுடைய நோன்பை போன்று நோட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்கின்ற ஒரு செய்தியையும் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புக்குரியவர்களே, இன்னும் 2 தினங்களில் 6ஆம் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே என்ற ஒரு போர்வையில் ஒரு சமுதாயம் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது, ஒரு சமூகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தந்தைமார்கள் அவர்களுக்கென்று ஒரு தினத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு அத்தினத்தில் மாத்திரம் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கான பரிசுகளை கொடுத்து அவர்களை சிறந்தவரிடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று மேற்கத்திய கலாச்சாரமும் மேற்கத்தியவாதிகளுடைய சியோனிச சிந்தனையில் வரட்டு கௌரவத்தோடு இருப்பவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தோம். ஒரு முதியோர் இல்லத்தில் வைக்கப்பட்ட பல முதியவர்கள் தந்தைமார்களில் 12-13க்கும் அதிகமானவர்கள் ஒரு ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினால் மரணிக்கப்பட்டு விட்டார்கள் என்று. அதனுடைய ஆய்வையும் அதனுடைய கணக்கறிக்கைகளையும் பார்க்கின்ற பொழுதும் ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும் ஒவ்வொரு அங்கிருந்த முதியவர்களையும் பார்ப்பதற்காக வேண்டி மாதா மாதம் 30,000 ரூபாய் அதிகமாக செலவிடப்பட்டது என்கின்ற ஒரு அறிக்கை வெளியாகியது. அல்லாஹு அலம் உண்மையா பொய்யா என்பது கிடையாது, தெரியாது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ இளைஞர்களை, எத்தனையோ வாலிபர்களை, எத்தனையோ மகன்களாக பெற்றெடுத்தவர்களை தங்களுடைய தந்தைமார்கள் இரத்தத்தை வேர்வையாக சொட்டிக்கொண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹாஸ்டல்களிலும் மதரசாக்களிலும் கல்லூரிகளிலும் யூனிவர்சிட்டிகளிலும் சேர்ப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் படித்து பட்டம் பெற்று ஒரு லெக்சராக, ஒரு ஆசிரியராக, ஒரு சமூகத்தின் தலைவனாக வந்ததன் பிற்பாடு தந்தைமார்களை தூக்கி வீசக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தந்தை என்றால் கேவலமாக பார்க்கிறோம். அவர் முன்வாசலால் வந்தால் பின்வாசலால் வெளியேறக்கூடிய பல வாலிபர்களை நான் என்னுடைய காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் சந்தித்திருக்கிறேன். இன்னும் பலர் எங்களை போன்று சிறுவயதில் தந்தையை இழந்து நாங்களே எங்களுடைய கைகளால் தந்தையை குளிப்பாட்டி, நாங்களே எங்களுடைய தந்தையால் எங்களுடைய கைகளால் எங்களுடைய தந்தையினுடைய கவன்களை தைத்தெடுத்து அவர்களை கவன் புடவைக்குள் வைத்து அவர்களை எங்களுடைய தோள்களில் சுமந்து சென்று கபருக்குள் வைத்துவிட்டு பலகையும் போட்டு மூடிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு தந்தை மீண்டும் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களும் இல்லாமல் இல்லை. இல்லாமல் ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, பெரியவர்களே, நீங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம், சமூகத்தின் தலைவராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம். நீங்கள் திருமணம் செய்து உங்களுக்கு பிள்ளைகள் கிடைத்து அந்த பிள்ளைகளும் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு பாட்டன்களாக பூட்டன்களாக இருக்கலாம். எது எப்படி போனாலும் உங்களுடைய தந்தைமார்கள் இந்த உலகத்தில் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு பிள்ளைதான், நீங்கள் அவர்களுக்கு பிள்ளைதான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் ஒரு குறையில்லாமல் செய்துவிட வேண்டும். ஒரு நாள் நாங்கள் கவலைப்படுவதை போன்றும், நாங்கள் சிந்திப்பதை போன்றும், நாங்கள் வேதனைப்படுவதை போன்றும் காட்டில் இருந்த கம்புகளாக ஒரு நாள் நீங்கள் மாறுவீர்கள். உங்களுடைய தொலைபேசிகளிலே உங்களுடைய தந்தையினுடைய நம்பர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பக்கத்தில் இருக்கும் நண்பனை பார்ப்பீர்கள், அவனுக்கு தந்தை கோல் எடுப்பார். தந்தையினுடைய கோலை ஆன்சர் செய்து அவர் பேசாமல் கட் பண்ணி விட்டு செல்வார். நாங்களும் பார்ப்போம், தந்தையினுடைய நம்பர் இருக்கும், கோல் செய்ய முடியும், ஆனால் ஆன்சர் பண்ணுவதற்கு தந்தை கிடையாது. மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நாங்கள் கவலைப்படுகிறோம், நாங்கள் வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு வழிகாட்டி இல்லை என்று கேட்கிறோம். எங்களை பார்த்து நல்ல பல விடயங்களை சொல்வதற்கு ஆளில்லையே என்று வேதனைப்படுகிறோம். ஆனால் தந்தைமார்கள் இருக்கக்கூடியவர்கள் தொல்லைகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தைமார்கள் எப்போதுமே உங்களுக்கு ராஜாக்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டியவர்கள். உங்களுடைய ராஜாக்களாக நீங்கள் தந்தைமார்களை வைத்து பார்க்க வேண்டும். தலைக்கு மேல் அவர்களை தூக்கி வைத்து பார்க்க வேண்டும். தந்தை தான் இந்த உலகத்தில் உங்களுக்கான ஆணித்தரமான ஆணிவர். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முதுகின் முள்ளந்தண்டை விட உங்களுடைய தந்தை உங்களுக்கு மதிப்பானவர். அவருடைய தோள்கட்டுக்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஏறுவதற்கான ஏனைகளின் படிக்கட்டுக்கள் என்பதை ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நீங்களும் உங்களுடைய தந்தையை கபருக்குள் வைத்துவிட்டு, உங்களுடைய தந்தையை கபருக்குள் வைத்துவிட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு வந்து அதுவரை காலம் தொல்லையாக பார்த்த அந்த தந்தை இன்று இல்லையே என்று இயங்குகின்ற பொழுதுதான் அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். தந்தை இல்லையே என்று
என்று கவலைப்படுவோம். எனவே தந்தையர் தினம் என்ற போர்வையிலே ஒரே ஒரு தினத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு தந்தைக்கு கிஃப்ட் கொடுத்து பூ பொக்க கொடுத்து போட்டோ எடுத்து தந்தையர் தினம் என்று போடுவதற்கான தினம் அல்ல. எல்லா நாட்களும் தந்தையர் தினம்தான். எல்லா நாட்களும் தந்தை தான். எல்லா நாட்களும் தந்தை சிறப்புப்படுத்தப்பட வேண்டியவர் தான். எப்போதும் தந்தையோடு இருங்கள், தந்தையோடு இருங்கள், தந்தையோடு இருங்கள். யார் யாரெல்லாம் தந்தையோடு இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் அருள் பாலிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் சிறப்பு மிக்கவர்கள். உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை செய்திருக்கிறான். சூரத்தின் கதவுகள் திறக்கப்பட்டே வைத்திருக்கிறன. எங்களை போன்று யார் யாரெல்லாம் சிறு வயதிலே தந்தைகள் மரணித்தவர்களாக கபருக்குள் வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கும் அருள் செய்வானாக. உங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். தந்தையை இழந்தவர்கள் உங்களுடைய சகோதரிகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய தாய்மார்களை உங்களுடைய கைகளுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை பாதுகாப்பான முறையில் எப்படி தந்தை இருந்தால் கவனித்துக் கொள்வாரோ அதே போன்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து எனக்கும் உங்களுக்கும் தந்தைமார்கள் தந்திருந்தால் கிடைத்திருந்தால் அந்த தந்தைமார்களுக்கான ஆயுளை அதிகரித்து தந்தைமார்கள் மரணித்திருந்தால் அவருடைய கபர்களை சூரத்தின் பூஞ்சோலையாக, அவர்களை நரகத்தின் படுகொலியை விட்டு தூரமாக்கியவர்களாக அவர்களுக்கு நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் தம்பின் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும். அக்மிஸ் ஸலாம்.